ஓம் 64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவு. என்னென்னா, நம்மளோட குழந்தைங்களுக்கு இப்போ எக்ஸாம் வந்துடுச்சு. சிறிய குழந்தைகள் முதற்கொண்டு பெரிய குழந்தைகளுக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கம்பல்சரி இதில் அவங்க படித்தே ஆகணுன்ற ஒரு கட்டத்தில் இருக்காங்க. அதில் அந்த தேர்வு எழுதுறதுல அவங்க ஃபஸ்ட் மார்க்கு இந்த மாதிரி நல்லா அவங்க படிக்கிறது எல்லாமே அவங்களோட மெமரியில் இருந்து அவங்க போய் எக்ஸாம் கால்குள்ளே உட்காரக்குள்ள அவங்களுக்கு நினைவு இருக்கணும். அது பரீட்சை எழுதக்குள்ள அவங்க படித்த அனைத்துமே அவங்களுக்கு நினைவு இருந்தால் தான் அந்த அந்த வர கொஷினுக்கு அவங்க ஆன்சர் பண்ணி நல்ல மதிப்பெண் பெற்று அவங்க சிறந்த மாணவனாக விளங்க முடியும். தேர்வில் அவங்க பாஸ் பண்ண முடியும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? பல்வேறு முயற்சிகள் நம்ம குழந்தைகளுக்கு செய்யணும், நம்ம பேரண்ட்ஸு செய்யணும். நாம் எல்லாருமே அவங்களுக்கு உண்டான கல்விக்கு உண்டான அந்த ஊக்கப்படுத்துதல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ அவங்களோட லைஃப்பில் அவங்க அடுத்த கட்டத்துக்கு வெற்றி அடைஞ்சு போகிறதுக்கு நம்ம தான் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவங்க வழிகாட்டுதல் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் அவங்க லைஃப்பில் சாதிக்க முடியும். அது போன்ற விஷயங்கள் அவங்க படிப்பில் சிறந்து விடுங்கிறதுக்கும், மற்றபடி ஞாபகம் மறதியாக குழந்தைங்க நிறைய குழந்தைங்க இருக்குது. என்ன செய்கிறோன்றது கூட மறந்துடுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க. அதே போன்று நம்ம பெரியவங்களுக்கும் நம்ம அந்த மறதின்றது நிறைய பேத்துக்கு இருக்குது. சரிங்களா? இந்த மறதியிலிருந்து நம்ம எல்லாரும் விடுபடணும் அப்படின்னா நாம் ஒரு அற்புத மந்திரத்தை உச்சரிக்கணும். சரிங்களா? அந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு சுத்தமான டம்ளரில் பசும்பால் எடுத்துக்கணும். அதில் பசும்பாலில் சிறிது தேன் கலந்துக்கணும். அதில் சிறிது பச்சை கற்கண்டு போட்டு கலந்துக்கணும். இதெல்லாம் கலந்துக்கணும். இது எல்லாத்தையும் கலந்து வச்சு நம்ம பூஜை ரூமில் அமைதியாக நிதானமாக நம்ம உட்காந்து ஒரு அற்புதமான மந்திரங்களை உருவேற்றி கொடுக்கணும். சரிங்களா? இது உருவேற்றி கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த மந்திரத்தை உச்சரிக்கணும்னா, ஓம் நாராயணாய நமக. சரிங்க? இந்த மாதிரி மந்திரத்தை உச்சரிக்கணும். பிறகு ஓம் ஸ்ரீம் நமசிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் உச்சரிக்கணும். சரிங்களா? பிறகு ஓம் வாசுதேவ தேவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் உச்சரிக்கணும். சரிங்களா? இது போன்ற இந்த 3 மந்திரத்தையும் நம்ம உச்சரிக்கணும். சரிங்களா? இந்த மந்திரத்தை நம்ம அந்த பாலில் உச்சரித்து கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஒரு அற்புத ஆற்றல் கிடைக்கும். சரிங்களா? நம்ம அந்த மந்திரங்களுக்கு அவ்வளோ சக்தி நிலை இருக்குது. எம்பெருமான் சிவபெருமானோட பஞ்சபூத மந்திரங்கள் இருக்குது. நாராயண பகவானோட மந்திரம் இருக்குது. வாசுதேவரோட மந்திரம் இருக்குது. இது போன்ற அற்புத சக்தி வாய்ந்த மந்திரம். சரிங்களா? இது ஒரு முறை. இன்னொரு முறையிலும் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, ஓம் ஸ்ரீம் நாராயணாய நமக, ஓம் ஸ்ரீம் நமசிவாய நமக, ஓம் வாசுதேவாய தேவாய நமக அப்படிங்கிற இன்னொரு முறையும் உச்சரிக்கலாம். இது ரெண்டுலேயும் எது உங்களுக்கு வாய்ப்போ அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இந்த மந்திரத்தை நான் தெளிவாக தரேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதில் நீங்கள் போய் இந்த மந்திரங்களை உச்சரித்து 108 முறை உச்சரிக்கணும். சரிங்களா? நீங்கள் 108 முறை இந்த மந்திரத்தை இந்த பாலில் உச்சரித்து இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இரவு படுக்க போகிறப்ப இதில் கம்பல்சரி 108 முறை உச்சரிங்க. சரிங்களா? கவுண்ட் பண்ணி உச்சரித்து அந்த குழந்தைங்களுக்கு இரவு பொழுதில் கொடுங்க. இரவு பொழுதில் கொடுக்குறப்ப அவங்க குடிச்சிட்டு வரக்குள்ள அவங்க எக்ஸாமினேஷன் காலில் நீட்டாக அவங்க பரீட்சையில் பாஸ் பண்ணிவிட்டு வெற்றி அடைவாங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம பெரியவங்களும் இந்த மந்திரத்தை உச்சரித்து நம்ம குடிச்சிட்டே வரக்குள்ள மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையலாம். சரிங்களா? இது ஒரு முறை. இன்னொரு முறை என்ன பண்ணலான்னா, வல்லாரை சூரணம்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். சரிங்களா? இந்த சூரணத்தை வாங்கி வச்சுட்டு அளவு கரெக்டான அளவு அவங்கள கேட்டு நல்லா சித்த வைத்தியராக பார்த்து அவங்க கூட வல்லாரை சூரணம் இல்லைன்னா வல்லாரை மாத்திரை இதை வாங்கி அதில் நீங்கள் நான் சொன்ன இந்த மந்திரத்தை 2 மந்திரத்தில் ஏதோ ஒரு மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் உருவேற்றி 108 முறை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். சரிங்களா? ஓம் ஸ்ரீம்
நாராயணாய நமக. ஓம் ஸ்ரீம் நமசிவாய நமக. ஓம் ஸ்ரீ வாசுதேவாய தேவாய நமக. அப்படிங்கிற எந்த மந்திரத்தை வேணாலும் இந்த 3 மந்திரத்தை நீங்கள் உச்சரிங்க. சரிங்களா? கம்பல்சரி இந்த 3 மந்திரத்தையும் 108 முறை 108 முறை 108 முறை உருவேற்றி உங்களுக்கு டெய்லியும் குடிக்க முடிஞ்சால் டெய்லியும் அந்த குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒன்றும் பால் இல்லைன்னா வல்லாரை சோரணத்தில் கலந்து அதை பிரகாரம் வல்லாரையிலையும் உருவேற்றி கொடுத்தா இன்னும் அற்புத சக்தி. வல்லாரையில் நிறைய அற்புதங்கள் இருக்குது. அதுலேயே குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாத்திரையை நம்ம கொடுத்துட்டு வர இல்லைன்னா அந்த சோரணத்தை கலந்து கொடுத்துட்டு வர உடலுக்கும் நல்லது. அவங்களோட மூளை நரம்புகள் எல்லாம் நல்லா வலுவரும், நல்ல ஞாபக சக்தி வரும். இது போன்ற அற்புத ஆற்றல் நிறைஞ்ச மூலிகை அது. சரிங்களா? நம்ம வல்லார மூலிகை வேண்டாம்னா நீங்கள் பாலில் உருவேற்றுங்க. இந்த 2 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன்ஸ் வேணாலும் குழந்தைகள் முதற்கொண்டு குழந்தைங்களோட பொருட்கொண்டு பெரியவங்க வரைக்கும். சரிங்களா? இந்த மந்திரங்களை உச்சரித்து நம்ம உருவேற்றி டெய்லியும் குடிக்கக்குள்ள நம்மளோட நினைவாற்றல் பெருகி நிச்சயமாக உறுதியாக நம்மளோட வாழ்க்கையில் நம்ம குழந்தைங்க சாதிப்பாங்க. சரிங்களா? இது இப்போ செய்கிற இந்த இது அவங்க லைஃப் லாங் பயன்படும். சரிங்களா? இது போன்ற அந்த நினைவாற்றல் ஒரு அணுவுக்குள்ளேயும் அவங்க உடம்புல போய் அவ்வளோ அணுவுக்குள்ளேயும் அது போய் செயல்பட ஆரம்பிக்கும். மந்திரங்களுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது, சக்தி இருக்குது. மந்திரங்களை தெளிவாக நிதானமாக பொறுமையாக உச்சரிங்க. சரிங்க? அவசரமே வேண்டாம். உங்களால் 108 முறை முடியலன்னா 54 முறை கூட செய்யலாம். ஆனால் பலன் கம்மி. சரிங்களா? 27 முறை பலன் செஞ்சீங்களா அந்த 27 முறை அதிலிருந்து பாதி தான் கிடைக்கும். சரிங்களா? மந்திரங்கள் இந்த பிரபஞ்சத்தில் போய் வேலை செய்யணும்னா அந்த 108க்கு ஒரு மகா சக்தி இருக்குது. அது பிரகாரம் நம்ம செய்யணும். சரிங்களா? நம்மளோட குழந்தைங்களோட லைஃப் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதில் நம்ம குழந்தைங்க சாதிக்கணும், நாம்ளும் லைஃப்பில் சாதிக்கணும்னா அவங்க சாதிச்சாதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நிம்மதின்றது கிடைக்கும். சரிங்களா? அவங்க ஒரு லட்சியத்தை அவங்க அடைய முடியும். குழந்தைங்களுக்கு ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். இதுக்கு இது போன்ற ஒரு காரியங்களும் நாம் டெய்லி முயற்சி பண்ணமாக தான் அந்த குழந்தைங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வர முடியும். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக இது போன்ற நம்ம செய்யக்குள்ள தான் நம்ம குழந்தைங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். இந்த கலியுகத்தில் நிறைய அவங்க சந்திக்க வேண்டியது இருக்குது, பிரச்சனைகளை சந்திக்கிட்டு இருக்குது. சரிங்களா? கல்வியிலையும் சரி, நல்லா படித்தாதான் அவங்க நல்ல வேலை கிடைக்கும். 0.5 மார்க்கில் போகிறது கூட இன்றைக்கி காலத்தில் எவ்வளோ நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்க. நம்ம குழந்தைங்க பிரில்லியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஞாபகம் மறதி இருக்கக்கூடாதுன்னா இது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி நம்ம செய்யக்குள்ள அருமையான பலன் பெற்று அவங்க வாழ்க்கையில் இந்த போட்டிகள் நிறைந்த காலத்தில் அவங்க மிக மிக வெற்றி அடைஞ்சு வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களையும் சகல வெற்றியிலும் சகல புகழையும் அவங்க பெற முடியும். நம்மளோட குழந்தைங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வர முடியும் நிச்சயமாக. சரிங்களா? இது ஒரு அற்புதமான பதிவு. நீங்கள் எல்லோரும் இந்த பதிவை பயன்படுத்தி குழந்தைங்களுக்கு உண்டான அனைத்தையும்